கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கடந்த சில வாரங்களாக அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்பதற்கு 6 அடையாளங்கள் இருக்கின்றன. அதனை குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். முதலாவதாக நாம் பார்த்தோம், அல்லாஹ் உங்களை நற்செயல்களின் பக்கம் வழிநடத்தி உங்கள் உள்ளத்தை மார்க்கத்தின் பக்கம் இறுதியாக நிலைநிறுத்துவான் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், பாவம் செய்த பிறகு நீங்கள் வருத்தம் கொள்வீர்கள், மேலும் விரைவாக அல்லாஹ்விடம் மன்னிப்பை தேடுவீர்கள். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பதற்காகவும் தன்னை நெருங்கச் செய்வதற்காகவும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து சிலரை அகற்றி விடுவான். பல கஷ்டங்களையும் உங்களுக்கு கொடுப்பான். இதை பற்றி நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை நேசிக்கிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கஷ்டம் ஒன்றையே கொடுத்து கொண்டிருக்கிறான். ஈருலக சர்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டு வைக்கவில்லை. அவர்கள் நபிகள், அவர்களுக்கு நாம் எந்தவித கஷ்டமும் கொடுக்க கூடாது என்பதாக எண்ணிக்கொண்டு கூட அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை. அவர்களுக்கும் கஷ்டம் கொடுத்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உலகில் ஒரு மனிதன் பாலிகாயி திருமணம் முடித்து முதலில் மனைவியை நேசிக்கிறான். பிறகு ஒரு மனிதனோ ஒரு இஸ்லாமிய பெண்ணோ ஒரு கணவனோ ஒரு மனைவியோ நேசிக்கக்கூடியது அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளை. இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த கஷ்டம் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளை இழப்பதே ஆகும். தான் ஈன்றெடுத்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு இந்த உலகத்தில் நற்பெயர் வாங்கி கொடுக்க வேண்டும், அவர்களை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய இளமை காலம் முழுவதையும் கணவனும் மனைவியும் தாயும் தந்தையும் செலவிடுகிறார்கள். நாம் கண் முன்னே கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த விஷயங்களை. அப்பேற்பட்ட குழந்தைகளின் வாயிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் இறைநேசரான தன்னை பற்றி உலகத்திற்கு அறிமுகம் செய்த நம்முடைய காத்தமுன் நபி ஈருலக சர்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிள்ளைகளும் இறந்து போனார்கள் உலகத்தில் வைத்து. கண்ணியத்தில் குறித்தானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மொத்தம் 7 குழந்தைகளை கொடுத்தார். முதலாவதாக காசிம் என்பவரை கொடுத்தான், ஆண் குழந்தையை கொடுத்தான். சிறு வயதிலேயே சுமார் 2 வயது இருக்கும் பொழுதே மெக்காவில் அந்த காசிம் என்ற குழந்தையை திரும்ப பெற்றுக் கொண்டார். காசிம் அவர்கள்
சிறு வயதிலேயே 2 வயது இருக்கும் பொழுதே, குழந்தையாக இருக்கும் பொழுதே இறந்து போய்விட்டார்கள். நினைத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு சோதனையை கொடுக்கிறான் என்று சொன்னால் அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஓ அடியானே, ஓ மனிதா, நீ இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது உலக வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்வதற்காக அல்ல. உலக வாழ்க்கை மிகவும் அற்பமானது. உலக வாழ்க்கை வீண் விளையாட்டு என்று வேறில்லை. என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையை கொடுக்கிறான். ஏழு குழந்தைகள் பிறந்ததில் 7 குழந்தைகளுமே, சில குழந்தைகளை தவிர மீதி குழந்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பருவத்திலேயே இறக்க செய்கிறார். நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து ஒரு 2 வயதில் இறந்து போனால் நம்முடைய மனது என்ன பாடுபடும்? நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோமா? நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவில்லை. அடுத்ததாக அப்துல்லா என்ற ஆண் குழந்தையை கொடுக்கிறான். மிகச் சிறிய வயதிலேயே கை குழந்தையாக இருக்கும் பொழுதே மெக்காவில் அப்துல்லாவும் காலமாகிறார். உலகத்தில் ஆகச் சிறந்த சிரமம் எதுவோ அதை நம்முடைய தலைவர் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறார். மூன்றாவதாக இப்ராஹிம் என்ற குழந்தையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். 18 மாதங்கள் நிரம்பிய 1.5 வயது பாலகன் நபிகளாரின் மகன் மரணித்து விடுகின்றார். சோதனைக்கு மேல் சோதனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாருக்கு கொடுக்கிறார். இதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித குலத்திற்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உலகத்தில் பிறந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வால் சோதிக்கப்படுவோம். நல்ல அமல்கள் செய்தாலும் சரி, செய்யவில்லை என்றாலும் சரி, நல்ல அமல்கள் நாம் செய்கின்றோமா, அதில் நிலைத்து இருக்கின்றோமா என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையை கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல அமல்கள் செய்யாமல் இருந்தார்களா? பொய் பேசக்கூடியவர்களாக இருந்தார்களா? இட்டு கட்டக்கூடியவர்களாக இருந்தார்களா? புறம் பேசக்கூடியவர்களாக இருந்தார்களா? பிற மனிதர்களை பற்றி அவதூறு கூறக்கூடியவர்களாக இருந்தார்களா என்று கேட்டால் இல்லை என்பது அனைத்து முஸ்லிம்களுடைய ஒற்றை வார்த்தை. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குழந்தைகளை எடுத்து சோதித்தான் அல்லாஹ்
நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டு விடுவானா? ஒவ்வொரு சோதனையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ஸமத், எந்த தேவையற்றவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உங்களுடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, உங்களுடைய சதகா அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, உங்களுடைய ஸகாத் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, உங்களுடைய ஹஜ், உங்களுடைய உம்ரா எதுவும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ் உங்களுடைய கல்வை மீண்டும் 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 பரிசோதிக்கிறான் சோதனைகளின் மூலமாக. நபிகளாருக்கு கொடுத்த அந்த சோதனையில் சிறிய சோதனை போலும் அனுபவிக்கவில்லை நாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒருவனே என்று கூறுங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் ஏவப்பட்டது. செல்லுங்கள் நபியே, அல்லாஹ் ஒருவனே என்று கூறுங்கள். மூமின்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் என்று கூறுங்கள். ஐவேள தொழுகையை தொழுவுங்கள் என்று கூறுங்கள். ஜக்காத்தை கொடுங்கள் என்று கூறுங்கள். வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று கூறுங்கள். விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று கூறுங்கள். வட்டி வாங்காதீர்கள் என்று கூறுங்கள். உங்களுடைய குணங்களை அழகிய குணங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏவினார். அவை அனைத்தையும் செய்த போதிலும், செய்யும் பொழுதும் துன்பத்தை மாத்திரமே உலகத்தில் அனுபவித்தார்கள். தாயிஃப் நகரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அங்கே இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சிலைகளை வணங்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹ் ஸமத், அல்லாஹ் தனித்தவன். லம் யலித், யாரையும் பெறவும் இல்லை. வலம் யூலத், யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், எந்த ஒன்றை கொண்டும் அவனுக்கு நிகரில்லை என்று அல்லாஹ்வை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கூடியிருக்க மக்கள் எல்லாம் உலக ஆசைக்கு அடிபணிந்தவர்கள், அற்ப உலகத்தை நேசிக்கக்கூடிய மக்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்கள், மது அருந்தக்கூடிய மக்கள், விபச்சாரம் செய்யக்கூடிய மக்கள் கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா மஜ்னூன், ஓ பைத்தியமே, உனக்கு என்ன நிகழ்ந்தது? ஏன் இப்படி பிதற்றிக் கொண்டிருக்கிறாய் என்று கூறி கல்லால் எரிந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கல்லால் எரிந்து எரிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் நிற்க முடியாமல் ஓடத் தொடங்கிவிட்டார்கள். இருந்தும் விடவில்லை, கயவர்கள் துரத்தி சென்று எறிந்தார்கள். எந்த தவறும் செய்யவில்லை, யாரை பற்றியும் புறம் பேசவில்லை, உலக தேவைக்காக அவர்களை அணுகவில்லை, உன்னுடைய சொத்தை எனக்கு எழுதித்தா என்று கூறவில்லை, எனக்கு இந்த வரியை கொடு என்று கூறவில்லை. ஏக போதனையை எடுத்துரைத்த ஒரே காரணத்திற்காக கல்லால் எரியப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஜிப்ரீல் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறினார்கள், நான் 2 நேரங்களில் அதிவேகமாக விரைந்து உலகிற்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒன்று, இப்ராஹிம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே எரியப்பட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் விரைந்து வருகிறார்கள். விரைந்து வந்து ஒவ்வொரு நபிமார்களும் நமக்கு கூறுவது அவர்களுடைய கஷ்டம் நமக்கு பாட படிப்பினை தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் இருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள், நான் மலையை பெய்விக்கட்டுமா, உங்களை கலையவர்களிடமிருந்து காப்பாற்றட்டுமா என்று கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், வேண்டாம் வேண்டாம், என்னை படைத்த இறைவன் இருக்கிறான், என்னை ஒருபொழுதும் அவன் கைவிட மாட்டான், என்னை கைவிட்டு விட்டான் என்று சொன்னால் இந்த நெருப்பில் எரிந்து மடிவதற்கும் நான் தயார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்பிற்கு கட்டளையிட்டான், குல்னா யா நாரு கூனி, நாம் கூறினோம், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமா, ஓ நெருப்பே, இப்ராஹிம் நபி மீது உன்னுடைய சூட்டை நீ காட்டி விடாதே, அவர்களுக்கு குளிர்ந்த நிலையான ஒரு அழகான ஒரு நிதமான ஒரு சூழ்நிலையை நீ கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பிற்கு உத்தரவிட்டார். அதற்கு அடுத்தபடியாக நான் விரைந்து வந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்தின் வீதியிலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய இரத்தம் உலகத்தில் வடிந்து விட்டால், அவர்களுடைய ஒரு சொட்டு உதிரம் உலகத்தில் வடிந்து விட்டால் உலகத்தில் புற்பூண்டு முளைக்காது என்பதற்காக, அந்த இரத்தத்தை ஏந்துவதற்காக நான் மிக விரைவாக உலகத்திற்கு வந்தேன் என்று கூறுகிறார்கள். கண்ணியத்தை குறித்தானவர்கள், ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். 1400 ஆண்டுகள் ஆகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து. ஆனாலும் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தியாகம் ஒன்றே காரணம், அவர்களுடைய கவலை ஒன்றே காரணம், அவர்களுடைய துஆ ஒன்றே காரணம். இன்றைக்கும் மீலாது நபி எந்தெந்த இடங்களிலாமோ கொண்டாடப்படுகிறது, நபிகள் நாயகம் பிறந்த தேதி, நபிகள் நாயகம் இறந்த தேதி என்று. மௌலூது ஷரீஃபை 12 நாட்களாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள். என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், எந்த வலியும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயந்து விரைந்து ஓடவில்லை. எல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் செய்ய முடியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், 2 மலைகளுக்கு நடுவே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தாயிஃப் நகர வாசிகளை, 2 மலைகளை நெருக்கி நான் அவர்களை அழித்து விடட்டுமா என்று கேட்டார்கள். கருணைக்கு பேர் போன காருண்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரக்க குணமுடையவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்த மனிதர்களுக்கு தீங்கு ஒரு பொழுதும் மனதளவிலும் நினைக்காதவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு தீங்கு இழைத்தாலும் அவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கூறினார்கள், இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும்,
இவர்கள் அல்லாஹ்வை தொழவிட்டாலும், இவர்கள் அல்லாஹ்வுக்காக சதக்கா கொடுக்காவிட்டாலும், இவர்கள் அல்லாஹ்வுக்காக ஸகாத் கொடுக்காவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் முஸ்லிமாக மாறுவார்கள் என்று கூறினார். அவர்களுக்காக இரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கையேந்தி துஆ செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு தாயிஃப் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த சம்பவத்தின் காரணமாக மிகவும் அமைதியான ஒரு மக்களாக மாறியிருக்கிறார். இன்றைக்கும் அவர்களுடைய மனதில் நாம் இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காயப்படுத்தி இருக்கிறோமே என்ற எண்ணம், நம்முடைய மூதாதையர்கள் காயப்படுத்தி இருக்கிறார்களே என்ற எண்ணம் அவர்களுடைய மனதை இன்னும் உருட்டிக் கொண்டிருக்கிறது, வருந்திக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான குணம் இன்றைக்கு நாம் அனைவரும் 200 கோடி மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய மனைவியை நேசிப்பான், அவனுடைய தாயை நேசிப்பான், அவனுடைய தந்தையை நேசிப்பான், அவனுடைய பிள்ளையை நேசிப்பான், அவனுடைய பேர பிள்ளையை நேசிப்பான், பேர பிள்ளையின் பிள்ளையை கூட நேசிப்பான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று யாரெல்லாம் கலிமா கூறினார்களோ அத்துணை பேர்களையும் நேசித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய பேர பிள்ளையான இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் இருவரையும் விட அதிகமாக நேசித்தார்கள். சொல்லப்படுகிறது ஹதீஸ்களிலே ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இமாம் ஹசனும் இமாம் ஹுசைனும் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஹசனை அவர்களுடைய வாயில் முத்தமிடுகிறார்கள், இமாம் ஹுசைனை அவர்களுடைய கழுத்திலே முத்தமிடுகிறார்கள். ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன செயல் இது? வித்தியாசமான முறையிலே இவர்களுக்கு நீங்கள் முத்தம் கொடுக்கிறீர்களே. நேற்று எனக்கு கூறப்பட்டது, அந்த விஷயத்தின் காரணமாக நான் இதை செய்கிறேன். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாயில் விஷமூற்றி விஷம் கொடுத்து கொல்லப்படுவார்கள். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கர்பலாவிலே கழுத்து அறுபட்டு தலை துண்டுபட்டு கொல்லப்படுவார்கள் என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய உம்மத்தாக நாம் பிறப்பதற்கு என்ன புண்ணியம் செய்தோம் என்று தெரியவில்லை. ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு துஆவை கொடுத்திருக்கிறானே, அந்த ஒரு துஆவில் அவர்கள் என்ன கேட்டாலும் நடைபெறுமே, அப்பேற்பட்ட துஆ உங்களிடம் இருக்கிறது தானே? உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அந்த துஆவை செய்து இவர்களை அந்த கஷ்டத்தில் இருந்தும் காப்பாற்ற கூடாதா என்று கேட்கிறார்கள். காரூணிய நபி, ஈருலக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இல்லை இல்லை, இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. எனக்குமோ என்னுடைய குடும்பத்தார்களுக்குமோ எந்த கஷ்டத்தை கொண்டாலும் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அந்த துஆவை மறுமையிலே என்னுடைய உம்மத்திற்கு ஷஃபாஅத் செய்வதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று.
உம்மத்துகள் என்றால் யார்? நாம் தான். நம்மை நேசித்த ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்காக வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய பேர பிள்ளைகள் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று தெரிந்தாலும் அவர்களுக்காக ஒரு துஆவை செய்யாமல் நமக்காக ஒதுக்கி வைத்தார்கள். கடைசி நேரம் வரையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையும் கஷ்டமும் துன்பமும் வரக்கூடிய சமூகம் நமக்காகவே இருந்தது. எந்நேரமும் கூடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு மணி நேரம் நிம்மதியாக உறங்கியதில்லை. கூறுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி என்று. எப்பேற்பட்ட நேசம் இது! நாம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை விட, நம்முடைய பேர பிள்ளைகளை விட ஒரு மனிதரை அதிகமாக நாம் நேசிப்போமா? இன்றைக்கு 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அத்துணை மனிதர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தியாகம் இப்பொழுது கூறி நிறைவு பெற முடியவில்லை. அவர்களுடைய தியாகம் எண்ணற்றது. அவசர காலத்தில், போர் காலத்தில் தன்னுடைய மனைவி ஹதீஜா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இழந்தார்கள். இப்படி எல்லா கஷ்டங்களையும் வாழ்நாளில் கொண்டு 1,00,000 சஹாபாக்களை உருவாக்கி வைத்துவிட்டு தன் உயிர் நீத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி கடைசி உரையை நிகழ்த்தினார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும், இந்நாளிலே என்னுடைய தீனை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேனா என்று கேட்டார்கள் சஹாபாக்களிடம். ஆம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை விளங்கிக் கொண்டோம், தொழுகையை விளங்கிக் கொண்டோம், ஸகாத்தை விளங்கிக் கொண்டோம், நோன்பை விளங்கிக் கொண்டோம், சதக்காவை விளங்கிக் கொண்டோம், ஹஜ்ஜை விளங்கிக் கொண்டோம், உம்ராவை விளங்கிக் கொண்டோம் என்று கூறினார்கள் சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் விளங்கிக் கொண்டால் மாத்திரம் போதாது, நீங்கள் உலகமெங்கும் நெடுகிலும் செல்லுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை விட்டு விட்டு செல்லுங்கள். நான் கொண்டு வந்த இந்த தீனை, இந்த குர்ஆன் ஷரீஃபை உலகம் முழுவதும் கொண்டு சேருங்கள் என்று ஏவினார்கள். அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவு தினமும் பிறந்த தினமும் நம்மை வந்து அடைய இருக்கிறது. அவர்களை நினைப்பதோ, அவர்களுக்கு மௌலூது ஓதுவதோ நம்மின் மீது ஆக்கப்பட்ட கடமை அல்ல. அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்த அடியார்களாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை மாத்திரமே நம் முன்பு இருக்கிறது. வேறு எதுவும் இல்லை. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அல்லாஹ்வுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிரியமான மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த உரையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா